வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் வந்து டெமோக்ரஸி நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். வெயிட் பண்ணி வெயிட்டான கண்டென்ட் எடுத்துருவோம்ல. ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் சிக்கியிருக்கு. அதுதான் என்னென்னா, ஆர்கே நகர் எலெக்ஷன் இடைத்தேர்தலை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த டெமோக்ரஸியில் கேட்டிருக்கோம். இன்றைக்கி தேதிக்கு யூஎஸில் வந்து க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்கள விட ஆர்கே நகர் தொகுதியோட ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க தான் செம்ம கெத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த டெமோக்ரஸி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகுது. அதில் உங்கள் வாக்கு வந்து யாருக்கு? ஸ்டாலினில் போடுவோம்ப்பா. நாங்கள் ஸ்டாலின் போடுவேன். அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின். அதாவது யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. மோடி அவர்களுக்கே போடலான்னு நினைக்கிறேன் நான். இந்த ட்ரிப்பு பார்த்தோன்னா டிஎம்கே தான் ஆதரவு கொடுக்குறோம். அம்மாவுக்கு அடுத்தது பழனிசாமி வந்துக்கிறார், அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அதை ரெட்டடி தான் போட்டு தினகருக்கு தான் போடும். தீபாவளி தான் போடுவோம். முக ஸ்டாலின் வரட்டங்க, 5 வருஷம் ஆளட்டங்க, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா தீ போட்டு அப்புறம் வேற பார்த்துக்கலாங்க. எம்ஜிஆர் கண்டுத்துன்னு வந்தார் பாருங்க, ரெட்டலை சின்னம் அதில் போட்டேன். இது வரைக்கும் அதில் தான் போட்டுன்னு இருக்கேன். நாளைக்கும் ரெட்டலை யாருக்கு இருக்குதோ அதில் தான் போடுவேன். இந்த புதுசாக யாரு வந்தால் அவங்க நல்லா இருக்கும். இந்த இடைத்தேர்தலில் மக்களுக்காக பாடுபடுறவங்க யாரோ அவங்களுக்காக நான் போடுவேன் ஓட்டு. அம்மா பாடுபட்டாங்க ஒரு 12 வருஷம் 11 வருஷம். இப்போ வந்து இடையில இடைத்தேர்தல், அந்த தேர்தல், இந்த தேர்தல், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம இந்த தடவை நம்ம எப்போயுமே வந்து ஏடிஎம்கே தான் கொடுப்போம். ஆனால் இந்த டைம் வந்து அதான் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அம்மா இருந்த வரைக்கும் நம்ம வந்து ரெட்டையில தான் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆர்கே நகர் தொகுதினால அம்மா தொகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதிமுகவே வந்து 3 பிரிவாக இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எப்பயுமே நாங்கள் ரெட்டலி தான் போடுவோம். ரெட்டலி தவிர வேறு எதுவும் போடும். அவங்க வந்து பாலிட்டிக்ஸ் மூலமாக அவங்க தனிப்பட்ட முறையில் போயிடலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அவங்க அன்றைக்கி சொல்லாத விஷயத்தை இன்றைக்கி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கி சொல்லாத இன்றைக்கி சொன்னால் அதுக்குண்டு அவர் நிற்க வச்சாலும் நாங்கள் ஓட்டு போட்ட முடியுமா? ரெட்டலைன்னு ஒன்று வந்துட்டு பிற்பாடு அந்த ரெட்டையிலையை பார்த்தா அதில் தான் எனக்கு குத்த சொல்லும். மனசு மாதிரி தளபதிக்கு போய் குத்தலாம், நல்லா செய்வார்னு தெரியுது. இருந்தாலும் அந்த ரெட்டலைன்னு ஒரு சின்ன வந்துட்டாக்கா நான் அதை விட்டுட்டு வேறு எதுலேயும் போட மாட்டேன். ஏன்னா அது ஊறி போச்சு. நாங்கள் இதை பற்றி என்னன்னா, எங்களுக்கு செய்கிற ரெட்டையில் யார் நின்னாலும் தினகருக்கு தான் போடுவோம். எங்களுக்கு நல்லது செய்வார், எங்களை பார்ப்பார். பழனிசாமிக்கு நாங்கள் போட்டுருவோம். ஆமாம், நான் ரெட்டாளி. நாங்கள் காலம்போல் ரெட்டை போடுறதா, சின்ன போல ரெட்டை. எங்கள் அம்மா இருந்தாங்க, நாங்களும் இருக்கோம், ரெட்டையில் தான் இருக்கிறோம். அந்த ரெட்டாளிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அவர் தான் தினகர் தான் இருக்கிறாரு, அவர் தான் ஓட்டு போடுவோம். அந்த அம்மா வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்ச உடனே இந்த ஆர்கே நகர் தொகுதியை நான் நல்லபடியாக வளர்க்க போகிறேன்னு சொன்னது என்னவோ 100க்கு 100 உண்மை. உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது. தயவு செய்து கொஞ்சம் அப்படி பறிச்சு விடுங்க. அம்மா வந்து முதலமைச்சர் வந்து யாரை அமைச்சாங்கன்னா பன்னீர்செல்வம் தான். நான் எங்களுக்கு அவர் தான் எனக்கு போகணும். இன்றைக்கும் சொல்கிறேன், நான் எங்கள் ஓட்டு அவருக்கு தான். அவங்க தான் சொல்கிறாங்க. சசிகலா சின்னம்மா, அதுக்கப்புறம் சித்தி வருவாங்க, பெரியம்மா வருவாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ளே வந்து ரெட்டையிலேருந்து இவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து 3 சிஎம் இருக்காங்க. இப்போ நாளைக்கு டிடிகே தினகர் வந்து அவர். தினகர்னா யாரு? அம்மா வந்து ஒதுக்கின ஆளு. அவர் எப்படி இங்கே வந்து இது பண்ணலாம்? இன்னொரு கேள்வி கேட்கணுன்றேன். சொல்லுங்க. இப்போ பிஜேபியில இருந்து வந்து கங்கை அமரன் ஒரு வந்து படத்தில் நடிச்ச ஒரு ஸ்டார் கேஸ்ட், அவங்கள நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, அது கரெக்டான? சொல்கிறேன், அவர் சொத்தை ஏமாற்றி சசிகலா எழுதி வாங்கியிருக்கிறாங்க. நான் அன்னாடம் 9 ரூபா பேப்பர் வாங்கி படிக்கிறேன். என் வண்டியில் வந்து பாருங்கள். அவர் திருவாவூர் இதில் போய் என் சொத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு கத்தும்போது அந்த ஆளை யாருமே கேட்கல. இப்போ அந்த ஆள் வந்து பாஜக நின்று இருக்கிறார். டெல்லி கவர்மெண்ட் இதில் தேர்தலில் நின்று இருக்கிறார். அவர் சொத்தையே நீ அங்கே அந்த மாதிரி எழுதி வாங்கியிருக்கும் போது அப்புறம் பிரச்சார சொத்தை நீ ஏன் இவ்வளோ எழுதி வாங்கியிருக்க மாட்டீங்க? இப்போ வந்து அவங்க நின்னதால வந்து இது அம்மா தொகுதின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து ஸ்டாரை கொண்டு வந்தால் ஒரு ப்ராப்ளமாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை. இங்கே ஆர்கே நகர் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதிருப்தியிலே தான் இருக்கிறாங்க. அது எப்படிப்பா அடுத்தால உள்ளே விடுவோம்? நாங்கள் எங்கள் கட்சி தான்ப்பா நாங்கள் பார்ப்போம். இப்போ நீ வர ஆயான்னு நாளைக்கு வந்தால் என்ன ராஜான்னுவேன். புது ஆள் வந்தால் காப்பண்ணா. எனக்கு வசதி கிடையாது. 2 முருங்கை மரம், ஒரு மஞ்சக்கான மரம் செடி தான் இருக்குது ராஜா. இந்த கலைஞர் தீவு கூட ஓட்ட. அதனால் இவரை பார்த்து நாங்கள் போட்டோம், எங்களை காப்பாற்றுவார். அம்மா தான் காப்பாற்று இவ்வளோ நேரம். அம்மா இல்லை, இப்போ இவர் தான் காப்பாற்றணும், வேறு யாரும் இல்லை. டிடிவி தினகரன் அதெல்லாம் இருந்தாலுமே அம்மா இருந்த கட்சி, அதனால அந்த கட்சிக்கு தான் போடுவேன்றீங்களா? அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். 3 ரூபாய் தயிர் சாதம், 5 ரூபாய் சாம்பார் சாதம், 1 ரூபாய் இட்லி, 2 சப்பாத்தி, 3 ரூபாய். இதில் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, வந்தாங்க. எங்களை என்ன அடிச்சு பிடிச்சி கொடுத்தா கூட சரி, அந்த கட்சி விட்டு மாற மாட்டோம். இப்போ பேப்பரை படித்தங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வராக இருக்குனான்றாரு டிடி தினகரன். இந்த அம்மாவுக்கு பும்முன்னு கோபம் வருது. இந்த அம்மா முதலமைச்சர் பதவிக்கு எப்படி வர முடியும்?
வேலை காய்ச்சா வந்தவன் வீட்டுக்காச்சா ஆயிட்டா சந்தோஷமாங்க. போன டெமோக்ரஸி வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் எஸ்பெஷலி ரோஹித் ஜெயா அப்படின்றவங்க வந்து குட் வீடியோ, ஐ ரெக்வஸ்ட் டு யூ தட் டூ திஸ் ஃபார் ஆல் சோஷியல் இஷ்யூஸ் சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பாதைகளை தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டோ எம் அப்படின்றவங்க வந்து தட் ஓல்டு லேடி இஸ் டூ குட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் மைக் கொடுக்கும் போது நினச்சோம் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுவீங்க அப்படின்றது. ஸோ இந்த டெமோக்ரஸி வீடியோவில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். அப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.